Welcome to Sai Tech Info channel, my dear students, parents, and also my dear friends. இந்த சாய் டெக் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் ஆக்டிவிட்டியை எல்லாருக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு உள்ளார்த்தமான ஒரு எண்ணம், ஆசையும் கூட. இருந்தாலும் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் சில பேசிக் நீட்ஸு, ரெக்குயர்மெண்ட்ஸு அண்ட் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. நம்மளால் 100% எஜுகேஷனை ஃப்ரீயாக பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட்டு எஜுகேஷன் சர்வீஸை ஒரு வியாபார சரக்காக மாற்றாமல் அதை கூடுமான வரையிலும் தேவை உள்ளவர்களுக்கு அதை எங்களால் முடிந்த அளவில் அதை தானமாகவும் ஒரு நல்ல கல்விக்கான ஒரு கல்வி சாலையாகவும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இதில் நாங்கள் எப்படிப்பட்ட சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது சாய் டெக் இன்ஃபோ அப்படிங்கிறத எங்களுடைய ஹேஷ்டேக்கு. இதில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், அப்புறம் எங்களுடைய வெப்சைட்லேயும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அத்தனையிலையும் பார்க்கலாம். சாய் டெக் இன்ஃபோ அப்படிங்கிறது தான். ஸோ என்னுடைய பர்சனல் நேமில் இதில் அட்டாச் பண்ணிக்கல. இதை ஒரு சத்சங்கமாக ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி எங்களுடைய ஃபேமிலியில், when I say ஃபேமிலி அப்படிங்கிறது எங்களுடைய ரிலேட்டட் ஃபேமிலி மட்டும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து இங்கே பயனடைந்த மாணவ மாணவிகளோட ஃபேமிலி. ஸோ நாங்கள் சாய் டெக் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லிப்போம். ஸோ எங்களுடைய மாணவ சமுதாயம் அத்தனை பேரும், என்னுடைய பேரண்ட்ஸும் சேர்ந்து, எங்களுடைய சாய் டெக் பேரண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான சாய் டெக் ஃபேமிலி அப்படின்னு நாங்கள் அதை நினைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சாய் டெக் ஃபேமிலியில் இதுவரையிலும் ஃபீஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கூட ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிலையும், அதே டயத்தில் இந்த கல்விக்காக உழைக்கக்கூடிய சில டீச்சர்ஸு இன்க்ளூடிங் மை செல்ஃபு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் தான் செலவிட வேண்டியதாக இருக்குது. எங்களுக்குன்னு மிகப்பெரிய ஆசைகள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு ஆண்டவன் நிறைந்த செல்வத்தை கொடுத்துருக்கோம். அதை வச்சு நாம் எப்படி இந்த சொசைட்டிக்கு பணிபுரியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். எங்களுக்கு பெரிய மாஸ் மீடியா, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து அதை ஒரு பிக் ப்ராசஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமும் இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. என்னுடைய அம்மா சொல்கிற மாதிரி, அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படிம்பாங்க. இதே தான் சுவாமியும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்போதும் சிம்பிளாக இருக்கட்டும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக அமையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோட்பாட்டின்படி எங்களால் முடிஞ்ச எஜுகேஷன் சர்வீஸை முடிஞ்சவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே டயத்தில் இந்த எஜுகேஷன் சர்வீஸில் சப்போர்ட்டிங்காக இருக்கவங்க எல்லாமே அவங்களையும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஒரு நோட் புக் வாங்குகிறோன்னா ஃப்ரீயாக நோட் புக் கிடைக்குமா, இல்லாட்டினாக்கா சென்னையில் ஒரு ஃப்ரீ ரெண்டல் கிடைக்குமா, இதெல்லாம் கிடைக்காது. அதனால் எங்கள் சொந்த கட்டடத்துலேயே தான் நாங்கள் இதுக்குன்னு ஒரு கல்வி ஆலயம் மாதிரி ஒரு சாய் டெக்குன்னு ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி எஜுகேஷன் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக எங்கள் வாழ்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் இடத்த கொடுத்து அது மூலிமா இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே டயத்தில் அதுக்கான கரண்ட் செலவு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்லை. ஸோ இது பேசிக் செலவெல்லாம் இருக்குது. அதனால தான் எங்களால் 100% பண்ண முடியல. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம். அதுக்கான உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கண்டினியூஸாக தேவைப்படுகிறது. இப்போது சாய் டெக் இன்ஃபோவில் நாங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம். இது யாருக்கு? உண்மையிலேயே படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அதே டயத்தில் அவங்க எங்களுக்கு சில வாலண்டரி சர்வீஸும் பண்ணுவாங்க. அது ஸோ எதிர்பார்க்குறோம் அதையும். ஏன்னா ஒரு இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் போக முடியும். ஸோ இன்புட் நமக்கு ஓரளவு சர்வீஸ் ஓரியன்டாக கிடச்சதுன்னா அவுட்புட்டும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஸோ இதில் என்னென்னா, இந்த ஸ்காலர்ஷிப் நிறைய நான் படித்த இளைஞர்கள்லாம் பார்த்துருக்கேன்.
அவங்க வந்து பேரண்ட்டே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா டிகிரி படிச்சுட்டு தண்டமாக இருக்க, சுற்றிட்டு இருக்க, தண்டச்சோறு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ அந்த மாணவ மாணவிகள், அதாவது கல்வி கற்ற மாணவ மாணவிகள் பிஎஸ்சியாக இருந்தாலும், எம்எஸ்சியாக இருந்தாலும், பிடெக்காக இருந்தாலும், பிஇ இருந்தாலும் உடனேலாம் வேலை கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. ஒரு 1 or 2 இயர்ஸ் அவங்க வந்து ஜாப் ஹண்டிங்காகவும் இல்லாட்டினா வேறு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்குக்கு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் இந்த பேரண்ட்டு அது கொடுக்கறதில்ல. அது என்னென்னா எஜுகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க நினச்சி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க. ஒரு 3 வருஷம் படித்த உடனே என்ன அவுட்புட்டு, 4 வருஷம் பிஇ படிக்க வச்சா நல்லா செலவு பண்ணால் தண்டமாக வீட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு பேரண்ட்ஸு சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட வந்து சொல்கிறப்ப நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த பையன் பொண்ணு ரொம்ப பாரமாக இருக்காங்க அவங்க பேரண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமுதாய அக்கறையில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா, எல்லான்னு இருக்கோன்னு இல்லை, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பிஎஸ்சி எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினாக்கா பிஇ முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, பிடெக் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் அவங்களுக்கு உண்மையிலேயே ஜாப் தேடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு உந்துதலும் இருந்ததுன்னா அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அவங்க எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாலண்டியர் சர்வீஸ் கொடுத்து அது மூலிமா அந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து வருஷம் ஒரு 36,000 ரூபாய் அவங்களுக்குன்னு பட்ஜெட்டில் போட்டு வச்சிடுறோம். ஸோ இது எல்லாருக்கும் பண்ண முடியாது, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு எவ்வளோ வருவாய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாதம் ஒரு 3,000 ரூபாய் வரையில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே டயத்தில் ஆக்சுவலாக எங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது 6 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா 3,000 ரூபாய் நாங்கள் வந்து ஒரு இதாக கொடுத்துட்றோம், அவங்களுக்கே கொடுத்துட்றோம். 3,000 ரூபாய் எங்களுடைய ஃபீஸை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக நாங்கள் வந்து அந்த ஐஏஎஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்க்கு கொடுக்குறோம். இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப அக்ரெசிவாக சின்சியராக உழைக்கக்கூடியவங்களுக்கு எங்கள்கிட்ட சிவில் சர்வீசஸ்ன்னு வந்தாக்கா வித் ஸ்காலர்ஷிப்போடு அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் எப்படி நீங்கள் வந்து பெஸ்ட்டு டீச்சர்ஸ், பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தகுதியான மாணவ மாணவிகளை தேடிட்டு இருக்கோம். அவங்க கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்தாங்கனாக்கா அவங்கள உருவாக்குறதுங்கிறது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் யூபிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸு 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு முடிந்த நண்பர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதே டயத்தில் பெருங்கூட்டத்தை எங்களால் சமாளிக்க முடியாது. நாங்கள் வந்து எப்படி எல்லா ட்ரைனிங்குமே இங்கே உள்ளது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா 6 பேர் அடங்கிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான், ஒரு குழுவாக தான் நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஒரு கிளஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த 6 பேருக்குள்ளே ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா கிளாஸஸுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் அதில் ஒரு செலக்டட் குரூப்புக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்தது 2வது சாய்டெக் இன்ஃபோவில் ப்ரீமியம் கேண்டிடேட்ஸ்னு இருக்காங்க. இந்த ப்ரீமியம் கேண்டிடேட்ஸு சில பேர் இல்லை சார், நாங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணியே நாங்கள் வந்து பண்ணலான் இருக்கோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் ரூம். இந்த டைரக்ட் கிளாஸ் ரூம் எல்லாரையுமெல்லாம் அட்மிட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரிய பேனர் வச்சு வாங்கோலாம் யாரையும் வரவேற்க தயாராக இல்லை. லிமிட்டட் கேண்டிடேட்ஸ் சின்சியராக இருக்கணும். இஃப் யூ ஃபீல் அந்த கேண்டிடேட் சின்சியராக இல்லைன்னா நம்ம பேரை கெடுக்கக்கூடாதுன்றதுனால அடுத்த மாதமே பேரண்ட்டை கூப்பிட்டு, அப்போ இது வந்து நான் வந்து எங்களுடைய குரூப் ஆஃப் டீச்சர்ஸை உங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை விட பெட்டர் இன்ஸ்டியூட் பார்க்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சே வச்சுருவோம். ஸோ இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே டயத்தில் எலிஜிபிலிட்டியும் சின்சியரிட்டியும் இருந்ததுனாக்கா சின்சியர்ஸ் கேண்டிடேட்ஸை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஃபாலோ த மாஸ்டர், சுவாமி சொல்கிற மாதிரி ஃபாலோ த மாஸ்டர், ஃபேஸ் த டெவில், ஃபைட் டு த எண்ட், ஃபினிஷ் த கேம். ஸோ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னாக்கா, நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கனாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸு எங்கள் மூலியமாக மிகச்சிறந்த ஒரு அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை அடைய முடியும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது இது டைரக்ட் அட்மிஷன். இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ரென்த்து தான். அதாவது இங்கே 26லேருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே சேர்க்க முடியாது. இங்கே அதுக்குள்ளே தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு குழுவாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 6 பேராக வச்சுருக்கோம். அது மாதிரி 5 குரூப் 6 குரூப் அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த 6 குரூப்புக்கும் ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ அந்த மென்டார் மூலியமாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஆஸ் அ சீஃப் மென்டாராக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். டைரெக்டாக நானும் கிளாஸ் ரூமில் இன்வால்வ் பண்ணிப்பேன். சரிங்களா? அடுத்தது
ஆன்லைன், இந்த ஆன்லைனில் தூரத்துலேருந்து சில பேர், இல்லை சார் உங்களுடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கோம், உங்கள் பசங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கோம், சூப்பராக இருக்குது, அதனால் என் ஸ்டூடெண்ட்டையும் ஆன்லைனில் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னாக்கா அவங்களையும் ப்ரீமியம் கேண்டிடேட்டை நாங்கள் வரவேற்கிறோம். பட் அட் த சேம் டைம் சின்சியரிட்டி இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஒரு 60 பேருக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கும் ஒரு 6 பேருக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஆன்லைன்லேயும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா ஸ்ட்ரென்த்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா ஒரு 6 பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் 60 பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சில யூடியூப்லாம் பார்த்துட்டு இருப்பேன், கிட்டத்தட்ட 20,000, 10,000, 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருப்பாங்க, வியூவர்ஸ்லாம் இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 1000 or 800 அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் எங்களுக்கு இருக்காங்கனால வி ஆர் வெரி ஹாப்பி வித் தட். ரொம்ப பெருசாக பண்ணிவிட்டு எதையுமே பண்ண முடியாமல் பிக் ப்ராசஸில் வி ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதனால் டைரெக்டாக எங்களுடைய எஜுகேஷன் சர்வீஸ் வந்து போகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப குறியாக இருக்கோம். அதனால் ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுறது. அதே டயத்தில் ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸுக்கு மட்டும் ஆன்லைனாக, அதாவது இங்கே நடக்கிற கிளாஸு அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸு அவ்வளோ நம்பர் தான் அதில் இருப்பாங்க. இது வந்து ப்ரீமியம் கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ டைரக்ட் கிளாஸ் ரூம் வரணும் அப்படின்னாக்கா என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டோ இல்லைன்னா என்னோடய அசிஸ்டன்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், ஃபேமிலி லெவலில் இன்டர்வியூ பண்ணுவோம். ஏன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஃபேமிலி லெவலில் பார்த்து தான் எடுக்கிறோம். எங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படிலாம் நாங்கள் எதுவும் வைக்கல, சென்னையில் மட்டும்தான், அதுவும் குளத்தூரில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது ஸ்பான்சர்டு கேண்டிடேட்ஸ். வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ. அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட் கேண்டிடேட்ஸாக, ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஃபீஸு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு சில ரிபேட்லாம் நாங்கள் கொடுத்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். அவங்க தான் ஸ்பான்சர்டு கேண்டிடேட்ஸு. இதுலேயும் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கு ஃப்ரீ பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க. இந்த ஃப்ரீ, அதாவது இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் கல்வியை வந்து இந்த பெரிய பெரிய முதலாளிகள்லேருந்து எப்படி டிட்டாச் பண்ணி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணும். அதே டயத்தில் ஆக்சுவலாக வந்து சொல்லித்தரதுக்குன்னு பார்த்தாக்கா ஆசிரியர்கள் அப்படிங்கிறது இப்போ குருக்களை விட கூகுளே நிறையா இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கே தேடி வருது கல்வி, இல்லந்தோறும் தேடி வருவது கல்வின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அதனால் வீட்டில் உட்காந்தே நிறைய விஷயங்களை பண்ணலாம், எந்த விதமான இதுவும் தேவையில்லை. ஆனால் ஒரு கோச்சிங்னு பண்ணுறது எதுக்காக அப்படின்னாக்கா யார் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லையோ அவங்க தான் இன்னொரு இடத்துல வச்சு அவங்க அதை வந்து ஒரு கோச், அவர் நல்லா பண்ணுவார், அவர் நம்ம ட்ரில்லை வாங்குவார் அப்படின்ற அதாவது தன்னுடைய வீக்னஸை யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் வந்தால் போதும். சரிங்களா? அந்த லெவலில் தான் இருக்கேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நேரடியான கோச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரளவு அவங்களுக்கு வந்து தட் இஸ் அவங்க டைம் டேபிள் போட தெரியாது, உண்மையிலே கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் தெரியாது, அப்படின்றவங்களுக்கு கோச்சிங் வந்து அவசியமாக தேவைப்படலாம். ஸோ அந்த பேசிஸில் ஃப்ரீ அப்படிங்கிறத எப்படி பண்ணியிருக்கோம்னா ஆன்லைனில் 2 விதமாக ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸுக்கு எங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் எது பண்ணாலும் சோசியல் மீடியாவில் பர்டிகுலராக யூடியூப்லாம் அது வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேசஸில் எங்களுடைய நான் இன்க்ளூடிங் மை செல்ஃபு, என்னுடைய மென்டார்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரத்துக்கு தயாராக இருக்காங்க. பப்ளிக் பிளேசஸில் அதாவது டெம்பிள்ஸு, சர்ச்சு, மாஸு, இரஸ்பெக்டிவ், அது எங்களுக்கு வந்து ரிலிஜன் ஒரு பயாஸே கிடையாது. எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கோம். ஆனால் வந்து அது ஜென்யூன் பிளேஸான்றதை பார்த்துட்டு அவங்களும் என்னென்னா டோட்டலாக ஒரு தார்மீகமாக பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச லெவலில் மாதத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ எங்களுடைய மென்டார்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட் மூலியமாகவும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறதா இருந்தாக்கா அவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க, ட்ரஸ்ட் மூலியமாக சில பிளேசஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்தையும் நாங்கள் வந்து முக்கியமாக இந்த மாதிரி கேரியர் கைடன்ஸு இதெல்லாம் வந்து பசங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேவைப்படுகிறது. இது ரொம்ப அதே மாதிரி பேரண்டிங், இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டை எப்படி டீல் பண்ணுறது, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்ஸ் விஷயம். இதை பேரண்ட்ஸ் செஷன்லேயே நீங்கள் தனியாக போடலாம். இப்போ எப்போதுமே ஸ்கூலில் காலேஜில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றத தான் அதிகமாக கொடுக்குறாங்க. பட் அது மட்டும் கிடையாது, அது மட்டும் பத்தாது, பேரண்ட்ஸுக்குங்கிறது சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கான ரிசோர்ஸ் பர்சன்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கோம். அதை வந்து பேரண்ட்டோட ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீங்கள் இன்வைட் பண்ணலாங்களே.
ஸோ அதுக்கான தட் இஸ் பேசிக் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதுனால யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் பர்சனல் தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அது இது ஸ்டடி கண்டென்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வந்து தட் இஸ் எஜுகேஷனல் கைடன்ஸும் சரி, கவுன்சிலிங் சரி, ஈவன் டீச்சர்ஸ் ட்ரைனிங், இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் காணொலி மூலம் நான் இங்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நல்ல விதமாக வெரைட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.